ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு ஊழல் நடைபெற்றிருக்குது அப்படின்னு சில தினங்களுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தன்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்ந்தார். இங்கே ஹைகோர்ட்டில் போட்டார். அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆணுச்சு. சுப்ரீம் கோர்ட் முன்ஜாமீனும் கொடுத்து அவரை கைது செய்வதற்கு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ இதற்கு இடையில் இதே வழக்கில் 2 பேரை காவல்துறை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கார்த்திக், இன்னொருத்தர் ரமேஷ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள சட்டவிரோதமாக காவலில் வச்சிருந்தாங்க அப்படின்றதையும் பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் உள்ளிட்டோர் பதிவிட்டிருக்கிறாங்க. அதனுடைய பின்னணி என்ன? இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, எத்தனை வழக்குனாலும் நான் எதிர்கொள்ள தயார், நான் ஏற்கனவே 1.25 வருஷம் ஜெயிலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. எந்த தவறுமே செய்யாம தான் ஒருத்தர் மேல லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு போடுவாங்களா? ஊழலே செய்யாதவரா செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சிருக்காரா செய்யலையா அப்படின்றது அடுத்த விஷயம். ஆனால் டிவிக்கு கவர்மெண்டோட இன்டென்ஷன், அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஊழல் செய்தவர்களை எல்லாம் பிடிக்கிறது அப்படின்றது தான் டிவிக்கு கவர்மெண்டோடைய நோக்கம் அப்படின்றது ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டுகளில் உள்ளான 2 விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்துருக்காங்க. அது ஒரு புறம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வழக்கில் எப்படி அவங்க கைது செய்யப்பட்டு 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஆமா, கார்த்திக் ஊடகங்கள் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் 2 ஆமா க்ளோஸ் அசோசியேட்ஸ் எழுதுறாங்க. கார்த்திக், ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கிற எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்க அப்படின்னா, இவர்களே ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நிறைய யாராவது புகார் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்க குறிப்பிட்ட வழக்கு இருக்கு இல்லையா, இடி ரைடு நடத்துறாங்க. டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக நிறைய இடங்கள்ல கடந்த ஆண்டு ரைடு நடத்துறாங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அங்க ரைடு நடத்துனாங்க. அந்த ரைடுக்கு தடை கேட்டு, அந்த ப்ரொசீடிங்க்கு தடை கேட்டு ஹைகோர்ட் போறாங்க. ஹைகோர்ட் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தடை பண்ணிடுறாங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரைடு பண்றீங்க, எந்த ஒரு விதிமுறைகளும் பின்பற்றப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல சொன்னாங்க. ஆமா, அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய், ஆமா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, இடி எல்லை மீறி போறீங்க அப்படி சொன்னாங்க இல்லையா. அந்த வழக்குல இடி ப்ரொசீடிங்ஸுக்கு இடைக்கால தடை, இடி ரைடு, கைது நடவடிக்கைகள், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தடை பண்ணாங்க. அந்த வழக்குல வழக்கு விசாரணையில இடி ஒரு கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருப்பாங்க. இவங்க போறாங்கல்ல இந்த இடி ரைடுக்கு, ஆமா இடி ரைடுக்கு தடை கேட்டு போனாங்க இல்லையா, அதுல ஒரு கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இடி தரப்புல இருந்து. அந்த அஃபிடவிட் பேஸ் பண்ணி தான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிற, பேசு பொருளாக இருக்கிற இந்த எஃப்ஐஆர் அது அடிப்படையில் போட்டிருக்காங்களே தவிர, இவர்கள் போயிட்டு ஒரு விஷயத்த எடுக்கிறாங்களோ, புதிய விஷயத்த ஆதாரபூர்வமா கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இது ஒண்ணு. சரியா, அப்படி பண்ணியிருக்காங்க. இடியோட அஃபிடேவிட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதையாவது முழுக்க பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க இடி 2017 இருந்து, அதாவது கடந்த அதிமுக ஆட்சி இருக்கு இல்லையா, அப்பவிலிருந்து டாஸ்மாகின் முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அவங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த அஃபிடேவிட் போடுறாங்க. ஒரு 41 எஃப்ஐஆர், அப்போ ஒரு 35 எஃப்ஐஆர், டிஎம்கே பீரியட்ல ஒரு 7 எஃப்ஐஆர். அப்ப ஆமா, அந்த எஃப்ஐஆர்கள் எல்லாம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் சேர்த்துதான் அந்த இடி கேஸே வருது. ஏன்னா அப்பதான் அந்த இடி உள்ள வருவதற்கான அந்த தொகை இருக்கு இல்லையா, அந்த லிமிட், அப்பதான் அதுக்குள்ள அவங்க இடி வர முடியும். அப்போ அவங்க 2017 இருந்து போறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு போன அந்த ஆண்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுறாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்ல 2021 இருந்து 25 வரை இந்த பீரியட் மட்டும் கணக்கில் எடுக்கிறாங்க. அப்போ மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சரா தங்கமணி இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிருக்காரா பண்ணலையா அப்படின்றது வழக்கு விசாரணை, நீதிமன்றம் அது முடிவு செஞ்சுக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. ஆனால் இவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை முறையாக
அனுமதிக்கிறார்களா செயல்படுறதுக்கு அப்படின்னா இல்லை அப்படின்னு 100% சொல்லலாம். அதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்னதுதான். ஒண்ணு, நீங்க இடி கொடுத்த அஃபிடேவிட் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடுறீங்க, அதை முழுக்க போட்டிருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. ஏடிஎம்கே பீரியடை ஒமிட் பண்ணிட்டு வெறும் டிஎம்கே பீரியட்ல மட்டும் நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க. ஒண்ணு. அதோட வந்து டிவிஎஸ்சி முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இவர் ஒரு டீமை போய் பார்த்தாரு, அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆமா அதனால இருக்காங்க, இணைச்சிட்டு இருக்கிறாரு. ஆமா, அதனால அந்த சிக்கல் அதுல வருது. அது ஒண்ணு. ரெண்டாவது, லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி இருக்கு இல்லையா, லஞ்ச ஒழிப்புத்துறை நேரடியாக ஒரு வழக்கு பதிவில் ஒருத்தரை போய் கைது பண்ண முடியுமா இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுல அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு தான் நிறைய பேர் கருத்து சொல்றாங்க, பத்திரிகையாளர்கள் உட்பட, சட்ட நிபுணர்கள் உட்பட. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா, டிவிஎஸ்சி கைது அப்படின்னாலே, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை கைது அப்படின்னா நேரடியாக கையும் களவுமாக பிடிக்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு ஆபீஸ்ல போயிட்டு லஞ்ச தொகை கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கும்பொழுது நேரடி ஒளிந்திருந்து போய் அவங்கள கைது பண்ணுவாங்க. அந்த பவுடர் தடவி கெமிக்கல் நம்ம தடவுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கைது பண்ண முடியும். ஆனால் அதுல ஒரு நியாயம் இருக்கு, நேரடியா கைது ட்ராப் வச்சு அரெஸ்ட் பண்றது. இந்த மாதிரி ஊழல் புகார்கள், லஞ்ச புகார்கள் இந்த மாதிரி வருது அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் மீது நீங்க வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, வழக்கு தொடருங்க, அதை நிரூபிங்க, அதற்கு பிறகுதான் கைது அப்படின்னு தான் போக முடியும். ஆனா இவங்க இந்த வழக்கில், செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக நாங்கள் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ அதுவே வந்து டிவிகே அரசனுடைய மற்றும் ஒரு நோக்கத்தை காட்டுது. டிவிஎஸ்சி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி போயிட்டு நேரடியாக ஒரு முன்னாள் அமைச்சரை நாங்கள் உடனே கைது பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நிற்கல. ஆனால் இதில் நிற்கிறாங்க. எந்த அளவுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கே கடுப்பாகுது. நீங்க கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க, அவர் பவர்ல இல்ல, அவர் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க தான் பொறுப்புல இருக்கீங்க. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான். அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. அவர் ஏதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கிறார் அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. மற்றபடி நாங்க இதை தடை செய்ய முடியாது, அதாவது இதை அனுமதிக்க முடியாது அவர் கைதை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சே சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றது. அப்ப இது எல்லாமே வந்து டிவிஎஸ்சியை வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் பயங்கரமா பிரஷர் போடுறாங்க. அரவிந்தாக்ஷன் வந்து என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கல் கூன்ஸா வந்து போலீஸை பயன்படுத்துறாங்க, ஒரு அரசியல் அடியாட்களாக குண்டர்களை போல போலீஸை பயன்படுத்துறாங்க. டிவிஎஸ்சி வந்து அவர்களாக செயல்பட்டால், நீங்க இந்த டாஸ்மாக் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா செந்தில் பாலாஜி மேல, அதை நீங்க எடுத்து அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள், அதாவது டிவிஎஸ்சி அதிகாரிகள், அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனலா எழுதின எஃப்ஐஆர் மாதிரி இருக்காது. ஒரு அரசியல் அறிக்கை எழுதின ஒரு ஆள் எப்படி எழுதுவாங்களோ அது மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து விஜய், முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் பேசினாரு. அது நக்கலா பின்னாடி திரும்பி என்ன ஃபண்ட், அது பெரிய பார்ட்டி ஃபண்ட், என்ன பெரிய சயின்டிபிக் டேர்ம், அது வாயில வராது, அது பின்னாடி திரும்பி கேட்கறாராம், அவ்வளவு நக்கல். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு கேட்டாரு. அப்போ எல்லாம் எந்திரிச்சு பார்ட்டி ஃபண்ட்னா என்னன்னு சொல்லுங்க, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, என்ன ஃபண்டுன்னு சொல்லுங்க, போற போக்குல பார்ட்டி ஃபண்டுன்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து பேசுறாங்க. இவரால பதில் சொல்ல முடியல விஜயால, அதனால அவங்க வெளிநடப்பு செய்யறாங்க. உடனே நான் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே வெளியே போயிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு அப்போ ஒரு டிராமா கிரியேட் பண்ணார் விஜய். இப்போ அதுக்கு எல்லாருமே வந்து காலுக்கு தான் செருப்பு வாங்குவாங்க இல்லையா, செருப்பு ஏற்கனவே வாங்கிட்டாங்க, இப்ப கால் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஃபண்டை இப்போ அதுக்கு ஒரு லெஜிட்டிமேசி கொடுத்தாகணும், பார்ட்டி ஃபண்ட்ன்ற வார்த்தைக்கு ஒரு சட்ட அங்கீகாரம், ஆமா, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு இது கொடுத்தாகணும். அதற்காக பார்ட்டி ஃபண்டை இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கிறாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. கரூர் கேங் இவர் பிரச்சாரத்துல பயன்படுத்துறாரு இல்லையா, கரூர் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா, அது வந்து சவுக்கு சங்கர் பாஜகவினர் வந்து சொன்ன வார்த்தை. அந்த கரூர் கம்பெனி, அந்த கரூர் கேங் அப்படின்ற வார்த்தையை இந்த எஃப்ஐஆர்ல பயன்படுத்துறாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரச்சாரத்துல இவங்க பேசுறாங்களோ அதையெல்லாம் எஃப்ஐஆர்ல சேருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இந்த. அதனாலதான் அவரு அரவிந்தாக்ஷன் எழுதியிருக்காரு, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கூன்ஸா லஞ்ச ஒழிப்புத்துறையை டிவிகே கவர்மெண்ட் பயன்படுத்துது, அவர்களாக செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரே வந்திருக்காது, இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படிலாம் அதுல வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, ஒரு வழக்கு நீங்க வந்து எஃப்ஐஆர் போடுவதை பார்த்தாலே இந்த வழக்கு வந்து எவ்வளவு கடினமான வழக்கு, இல்ல வெளியே வர முடியுமா அப்படின்றது சட்ட நிபுணர்களால் கண்டுபிடிக்க முடியும். இவங்க வந்து கண்ணாப்புறான்னு எழுதுறாங்க,
அந்த ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. பார் டெண்டர்ல எவ்வளவு முறைகேடுன்னு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் கம்பெனிகள் வந்து டிஸ்டிலரிஸ்க்கு எப்படி பணம் கொடுத்து அதனால் பலனடைந்தாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசு அதிகாரிகள் அதுல டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அதை பத்தி எழுதுறாங்க. இப்படி என்னன்னா எழுத முடியுமோ ஒரு பெரிய அறிக்கை எழுதுறாங்க. ஒரு ஒரு பெரிய ஒரு பக்க அறிக்கை, கட்சி அறிக்கை எழுதுவாங்கல்ல, அது மாதிரி எஃப்ஐஆர்ல என்னென்னமோ எழுதிட்டு இருக்காங்க. இதை காட்டி இவர்களால் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றது சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. இது சும்மா ஒரு அரசியல் நோக்கத்துக்காக போடப்பட்டிருக்கிற எஃப்ஐஆர். தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது நோக்கமே கிடையாது. அதான் ஹீரோ வில்லனை வந்து கைது பண்றாரு. ஆமா, இவர் வந்து விஜய் வந்து ஹீரோ, செந்தில் பாலாஜி வில்லன். அவருக்கு எதிராக இவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. ஆமா, தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதான கரூருக்கு வரப்போறாரு விஜய், வராருன்னு அங்க 10 பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பெரிய அளவு அதுவும் இதுல எழுதியிருக்காங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இருக்கு இல்லையா, 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரை மற்ற பாட்டில்களுக்கு வாங்குறாங்க, லிக்கருக்கு வாங்குறாங்க. 500 ரூபாய் வரை உயர் ரக இதுக்கு மதுபானங்களுக்கு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. இப்பயும் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற இடி அஃபிடவிட் பேஸ் பண்ணி போட்டிருக்கிற எஃப்ஐஆர். இப்பவும் வாங்குறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய், 15 ரூபாய், 20 ரூபாய். சாதாரணமா ஊர்ல போய் யாரை கேட்டாலும் சொல்றாங்க 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான். வீடியோவே அங்க வாங்குறப்பே கடையில இருந்து எடுத்து போடுறாங்க. ஆமா, 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 20 ரூபாய் கூடுதலா வாங்குறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப இப்பவும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வெளியே வந்துருச்சு. நீங்க டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ்க்கு போதுமான சம்பளம் இல்லை, அதனால அவர்கள் இந்த மாதிரி எவ்வளவு தடை போட்டாலும் அமைச்சர் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறாரு, என்ன பண்ணாலும் அது வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களே போராட்டம் நடத்துறாங்களே. சென்னையில டாஸ்மாக் அலுவலகத்தை முட்டுகையிடுறாங்க. பல போராட்டங்கள் வந்து நீங்க எங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா அது கிடையாது. அப்போ அது என்ன நடக்குது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 ரூபாய் டாஸ்மாக்ல வாங்குற காசு வந்து நேரடியாக பார்ட்டி ஃபண்டுக்கு போகுது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் ஏற்கனவே. இப்போ அது என்ன, அதோட முகத்தை கிழிஞ்சிருச்சு. அந்த 10 ரூபாயோட யோக்கியதை இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரு பார்ட்டி 10 ரூபான்றது 20 ரூபா ஆயிருச்சு. ஆமா, எந்த ஃபண்டுக்கு போகுது இப்போ? அப்ப அந்த கேள்வி எல்லாம் வெளியே வருது இல்லையா. அப்ப அதெல்லாம் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த எஃப்ஐஆர் வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு கதை எழுதுறாங்களே தவிர அது வந்து தண்டனை பெற்று கொடுப்பதற்கான நோக்கம் அதில் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனாலதான் செந்தில் பாலாஜி இன்னைக்கு பேசும்போது நீங்க எத்தனை வழக்கு வேணா போட்டுக்குங்க, நான் எல்லா வழக்கையும் சந்திக்க தயார். நீங்க வந்து எதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ, எதுல செயல்படணுமோ அதுல செயல்படுறது கிடையாது. மேகதாது பிரச்சனை தமிழ்நாட்டுடைய அடிப்படை பிரச்சனை இல்லையா. ஒரு என்டையர் டெல்டா மாவட்டங்கள், ஒரு ரீஜியனே பாதிக்கப்படும். அதனால எவ்வளவு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படும். அங்க உணவு உற்பத்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே பாதிக்கப்படும். யாரா இருந்தாலும் அதனால பாதிப்புக்குள்ளாகி தான் தீரணும் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு திமுக முதல்ல வழக்கு போடுறாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் அப்புறமா நான் வழக்கு போட போறோம் அப்படின்னு அவங்க பின்னாடி வராங்க. இப்போ இது நடக்குது. ஆனா இந்த வழக்குக்கு முதல்ல வழக்கு போடுறாங்க. டாஸ்மாக் செந்தில் பாலாஜி விஷயம்னு வச்சுங்களேன், உடனே அவர் வந்து கட்சியை வந்து ஆட்சி கவிக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டாரு, அதுல செந்தில் பாலாஜி பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை. அதான் அதுல இப்ப இந்த வழக்குல செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு கார்த்திக், ரமேஷ் அப்படின்னு இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் டாஸ்மாக் முறைகேடு வழக்குல 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுலயும் பத்திரிகையாளர்கள் எடுத்து காட்டியிருக்காங்க. என்னன்னா 7 குற்றவாளிகள் அந்த எஃப்ஐஆர்ல இருக்காங்க. ரமேஷ்னு ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க இல்லையா. இப்ப 2 பேர்ல ரமேஷ் ஒரு ஆள். அந்த ரமேஷோட வந்து அக்யூஸ் நம்பர் 7. ஆமா, அவர் மூலனூர் கார்த்திக் அப்படின்னு வந்து அவர் சொல்றாங்க. அப்ப அதுக்கு அப்புறம் ரமேஷ்னு ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்கல்ல, அவர் பேர் எஃப்ஐஆர்ல இல்ல அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, எஃப்ஐஆர்ல இல்லாத ஒருத்தரை கைது பண்றீங்க. அவங்க ஏற்கனவே இந்த ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல ஜெயில இருக்கிறாங்க. ஜெயில இருந்து வெளில வராங்க பெயில்ல. வெளியே வரும்பொழுதே உடனடியாக இந்த வழக்குல லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்றாங்க. இப்ப இவங்க தானே வந்து சொன்னது, எங்களை மிரட்டி செந்தில் பாலாஜி பேரை சொல்லி போலீஸ் எங்களை டார்ச்சர் பண்ணாங்க அந்த வழக்குல. அதாவது எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசின வழக்கில், ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு. ஆமா, ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் இவங்க செந்தில் பாலாஜி பேரையும் அசோக்குமார் பேரையும் அவரோட தம்பி அசோக்குமார் பேரையும் சொல்லி நிர்பந்திக்கிறார்கள், பிரஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இவர்கள் 2 பேர். அவங்க வெளியே வந்த உடனே உடனே இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க அது நீதிமன்றத்துல வந்து வழக்கம் போட்டு ஜாமீனும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆமா, அப்ப அப்படி வெளியே வந்த உடனே அரெஸ்ட். அப்ப இந்த மாதிரி தான் செய்யும் பொழுது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியோடைய வட்டாரம் அதை நீங்க முடக்கி வைக்கணும். முடக்கி வச்சுட்டா 2 காரணங்கள். ஒண்ணு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது இல்லையா,
அதுல வந்து நாங்க பார்ட்டி ஃபண்ட்லாம் நிரூபிச்சிட்டோம், இது பாத்தீங்களா எஃப்ஐஆர்ல இருக்கு, அரெஸ்ட் பண்ணிட்டோம் செந்தில் பாலாஜி அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறதுக்கான ஒரு பிளான். அந்த பிளான் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. இப்போ அதனால இன்னொரு நோக்கம் அது என்ன அப்படின்னா, கரூர்ல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல் சமயத்தில் இவர்கள் எல்லோரும் வெளியே இருக்கக்கூடாது, உள்ள இருக்கணும். ஜெயிலில் இருந்தோம்னா நம்ம கரூர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற நோக்கம். இந்த 2 காரணம் தான். இந்த 2 காரணத்துக்காக ஒரு அரசு இயந்திரத்தை மக்கள் வரி பணத்தை 45 இடத்துல ரைடு நடத்தியிருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 45 இடத்துல ரைடு நடத்தியிருக்காங்கல்ல. இதெல்லாம் என்ன, எவ்வளவு வாகனங்கள் பயன்படுத்தப்படும், எவ்வளவு பேர் அதுல சோதனையில் ஈடுபடுவாங்க. இப்ப இவ்வளவு பேரை நீங்க ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அதோட நோக்கத்தை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா பரவாயில்ல. வெறும் அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் அரசு இயந்திரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. இல்ல அதான் சினிமா மாதிரி வெளியில ஒரு ரியல் சினிமாவை விஜய் இப்ப காட்டிட்டு இருக்காரு. உண்மையிலே அரசியல்ல சினிமாவில் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் வந்து இவங்க அப்படியே நிகழ்காலத்தில் நடத்தி காட்டிட்டா மக்கள் அப்படியே பார்த்து பூரிச்சு போயிடுவாங்க அப்படின்றத நோக்கம். கைது பண்ணியிருக்காங்களே 2 பேர், கார்த்திக், ரமேஷ். இவங்க 2 பேரும் டிவிஎஸ்சி கொண்டு போயிட்டு வெயில்ல வர்றவங்கள டிவிஎஸ்சி கொண்டு போறாங்க இல்லையா, நேரடியாக அவங்க கைது அப்படின்னு இல்லாம கொண்டு வந்து வைத்து சட்டவிரோதமாக விசாரித்தார்கள், எங்களை சட்டவிரோதமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வழக்கு போடுறாங்க அவங்க. ஓகேங்களா, நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. ஆமா, அந்த 2 பேரும். அப்போ எல்லாத்துலயுமே சட்டவிரோதமாக டிவிகே கவர்மெண்ட் செயல்படுது அப்படின்றதுக்கு இல்ல. இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் கேட்டீங்கன்னா கஸ்டடி எடுத்து விசாரிங்க, எல்லாம் ஈஸி தானே. ஏங்க அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்படி கைது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, நீங்க வந்து 30ஆம் தேதி கைது பண்ணிட்டு 31ஆம் தேதி தான் அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்க இப்படி 2 பேரை கைது பண்ணோம். ஆமா, அப்போ ஏற்கனவே வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்களையும் இப்படி கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அமைச்சர் இது மாதிரி பண்ணாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணாங்க, எம்எல்ஏ மார்க்கண்டே என்ன பண்றாங்க. இப்ப கைது பண்ணி போலீஸ் விசாரணைன்ற பேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறது, ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, இதை அவங்க வந்து ஒரு வழிமுறையாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் செந்தில் பாலாஜி சொல்றாரு, நீங்க என்ன வேணா பண்ணீங்க, எத்தனை வழக்கு வேணா போட்டுங்க, நான் தயாரா இருக்கேன். ஏற்கனவே நான் 1.25 வருஷம் ஜெயில இருந்து வந்துட்டேன், ஜெயில் உனக்கு எனக்கு புதுசு கிடையாது, நீங்க என்ன வேணா பண்ணீங்க, நாங்க பாக்குறோம். மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யாம நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசு இயந்திரத்தை எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்க தெரியுங்களா? ஏற்கனவே தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு வந்து பேரை மாத்திட்டாங்க, இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டெஸ்க் அப்படின்னு அதுக்கு பேரை மாத்திட்டாங்க. தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டை பேரை மாத்திட்டாங்க. பேரை மாத்தினதே அவங்க வழக்கமா செய்யறது, எல்லாத்துக்கும் திட்டத்துக்கு பேரை மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு யாரை போட்டிருக்காங்க தெரியுங்களா பொறுப்பாளரா, இதுக்கு தலைவரா? டிவிகே உடைய சோசியல் மீடியா ஹெட் தலைவரா இருந்த ஒருத்தரை, அவர் ரசிகர் மன்ற தலைவர் பேரு குரு தலைவா படம் இருக்கு இல்லையா, அந்த பேரை இதா வச்சிருக்காரு, பேரோட வச்சிருக்காரு தலைவா குரு. ஆமா, தலைவா குரு அப்படின்றவரை அதுக்கு தலைவரா போடுறாங்க. அது மாதிரி டிஐபிஆர் அரசோட செய்தித்துறை இருக்கு இல்லையா, அதுல சோசியல் மீடியா விங் இருக்கு, அதனுடைய பொறுப்பாளரா டிவிகேவோட ஐடி விங்ல இருந்த ஒரு அம்மாவை போடுறாங்க, ஒரு பொண்ணு திவ்யா அப்படின்னு ஒருத்தவங்கள போடுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு இயந்திரத்தை இவர்களுடைய வசதிக்காக இவர்கள் பயன்படுத்திக்கிறதுக்கான வேலை கிளியரா இதுல தெரியுது. உண்மை சரி பார்க்கிறதுக்கும் டிவிகேக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் என்ன தெரியுங்களா, அதோட செயல்பாடு என்னன்றத ஒரு வரையில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது தவறான தகவல்கள் பரப்பப்படுது, மக்களுக்கு வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுத்திடும், பெரிய பெரிய கலவரங்களுக்கு வழிவகுத்துரும், இந்த மாதிரியான உலகத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை தடுக்கணும், அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் வருது. ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, நிறைய தகவல்கள், பொய் தகவல்கள் பரவிடும். ஆனா பொய் தகவல்களை பரப்புறதுலேயே பெரிய ஆளுங்க இவங்க டிவிகே குரூப். யார் மேல வேணா பொய் தகவல் இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் சொல்லிடுவாங்க, ஆதாரமே தேவையில்லை. அது மாதிரியான ஒரு குரூப்போடைய தலைவரை கொண்டு வந்து இவங்க ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு தலைவராக போடுறாங்க. இதே மாதிரிதான் எல்லா துறையவும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காவிரி பிரச்சனை, மேகதாடு அணை பிரச்சனையிலையும் வந்து இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பேசுறாரு. இப்ப அதற்கும் வந்து செந்தில் பாலாஜி பதில் சொல்லிருக்கிறாரு. அவர் ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு, எந்த கேள்வி கேட்டாலும் அவர் ஒரு பதில் சொல்றாரு, கேள்விக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இப்ப இந்த விவகாரத்திலையும் இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, திமுக தலைமை சொல்றதான் DK சிவகுமார் கேட்கிறாரு, காங்கிரஸ் தலைமை வந்து சொல்றத அவர் வந்து கேட்க தயாரா இல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு பிரச்சனைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு புதிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவதுங்க,
மு.க. ஸ்டாலின் சொல்வதுதான் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கேட்கிறார். அதே போல பாருங்க, இந்த டிரான்சாக்ஷன்லாம் குதிரை பேர வழக்கு, ஆட்சி கவிழ்ப்பு வழக்குல நாங்க போய் பணத்தை கைப்பற்றினது எல்லாம் பெங்களூரு வரைக்கும் போகுது. இந்த ஆட்சி கவிழ்ப்புலயும் வந்து டி.கே. சிவகுமார் இவங்க பெங்களூர்ல அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற வெங்கட் நாராயணா அவரை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசனுடைய சிறப்பு பிரதிநிதியா அவர் போட்டிருக்காரு. இந்த காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசனுடைய சிறப்பு பிரதிநிதி கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட் நாராயணா ஒரு வார்த்தை அவரால் பேச முடியுமா? பேசிட்டு பெங்களூர் போக முடியுமா? இதுதான் முன்னாடியே நம்ம அவரை பொறுப்புக்கு போடும் போதே சொன்னோம், இது முக்கியமான பிரச்சனை, இது வரும்போது அவரால் தமிழ்நாட்டுக்கு உதவ முடியாது, சாதாரண பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய விஷயங்களே டெல்லியில் போய் அதை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய வேலையே வெங்கட் நாராயணாவுக்கு இருக்கு. இப்போ அது மாதிரியான ஒரு பொறுப்புக்கு நீங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை போடுறீங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்போ என்ன சொல்றாரு இவரு, டி.கே. சிவகுமார் வந்து ஸ்டாலின் சொல்வதுதான் கேட்பார் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. ஆனா டி.கே. சிவகுமார் என்ன தெரியுங்களா சொல்றாரு, 2 முறை ரெக்வெஸ்ட்ன்ற வார்த்தையோட பேட்டியில பயன்படுத்துறாரு. 2 முறை 3 முறை பயன்படுத்துறாரு. தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்துச்சு, இவரு விஜய் வந்து உங்களை சந்திக்கணுமா, மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஓகேன்னு சொல்லிட்டோம். முதல் நாள் அவர் தான் தகவலை வெளியே சொல்றாரு, அதிகாரப்பூர்வமா அவர் சொல்றாரு. அப்ப அந்த வேண்டுகோள் எங்க இருந்து வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசாங்கம் விஜய்கிட்டேருந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போ டி.கே. சிவகுமார் ஸ்டாலின் சொல்வதுதான் கேட்கிறார், அவர் கூட கூட்டாளி அப்படின்னு இருக்கும் போது நீங்க எதற்காக டி.கே. சிவகுமாரை சந்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க? அவர் சந்திக்கிறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்க முடியுமா? சந்திக்கவே வேண்டாம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க கோர்ட்ல போய் பாருங்க அப்படின்றாங்க. அரசு எல்லாருமே யார் யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ, ஏன் சிபிஎம் சண்முகம் தோழர் கேட்டாரு, நீங்க என்ன போய் தலையில தூக்கி வச்சுட்டு தண்ணியை கொண்டு வர போறீங்கன்னா எதுக்கு போறீங்க? அப்ப நீங்க போய் டி.கே. சிவகுமாரை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீதிமன்றத்தை போய் பாருங்க, எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடந்து விட்டது, பேச்சுவார்த்தைகளால் பலனே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இந்த விஷயத்தில் அனுபவம் மிக்க அறிவு மிக்க எல்லோருமே சொல்றாங்க. ஆனா அதை செய்யறது கிடையாது. டி.கே. சிவகுமாரை நீங்க சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, அங்க போய் ஏதாவது ஸ்கோர் பண்ணலாமா அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க, அதை அவரே உடைச்சு விட்டாரு. நீங்க இங்க வராதுங்க, சூழல் சரி கிடையாது, நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிற்கு ஒரு அவமானத்தை விஜய் தேடி தந்திருக்காரா இல்லையா? அதுல இன்னைக்குதான் இவருக்கு அறிவு வந்திருக்கு. டி.கே. சிவகுமார் வந்து ஸ்டாலினோட நெருக்கமானவர் அப்படின்னு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. அவர் இங்க வரக்கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் இவருக்கு தெரியுது. இந்த நாள் வரைக்கும் இவருக்கு தெரியல, இவ்வளவு பெரிய ரகசியத்தை அவங்க அப்படியே வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சு இதெல்லாம்? ஸ்டாலினுக்கு மட்டும் டி.கே. சிவகுமார் நெருக்கம் இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் இருந்தார் இல்லையா, அவரு கூட அப்ப ஏற்கனவே இருந்த கர்நாடக முதலமைச்சர்கள்ட்டெல்லாம் போனை போட்டு தண்ணியை திறந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக தண்ணி திறந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவாராம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ட்ட. அதனாலதான் தண்ணி இவ்வளவு தூரத்துக்கு வராம இருந்துச்சான். என்னன்னா பேச முடியுமோ வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விடுறது. அதான் அவர் ஒரு காக்கி ட்ரவுசர் RSS அப்படின்றது வந்து இன்னைக்கு திமுக வழக்கறிஞர் பரந்தாமன் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து வேட்டி என்ன வேணா மாத்திப்பாரு, பிஜேபி வேட்டி, அதிமுக வேட்டி, டிவிகே வேட்டி எதை வேணா மாத்திப்பாரு, ஆனா உள்ள இருக்கிற டவுசர் வந்து காக்கி டவுசர் தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய பேச்சு. இப்ப என்ன இவருக்கு என்ன கொண்டு போய் எங்க விடுறாரு அப்படின்னா, டி.கே. சிவகுமாருக்கு எதிராக அங்க இருக்கிறது பிஜேபி கர்நாடகால. அப்ப ஸ்டாலினுக்கும் டி.கே. சிவகுமாருக்கும் நெருக்கம் அப்படின்னு சொல்லி இவர் பேசுறது வந்து அங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு உதவி செய்யும் பிரச்சாரத்துக்கு, அவங்களுக்கு கண்டென்ட். ஆமா, இங்க தமிழ்நாடு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், டி.கே. சிவகுமார் ஸ்டாலின் சொல்வதுதான் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி பிஜேபி அங்க மைலேஜ் எடுக்கணும். அந்த நோக்கத்துக்காக காக்கி டவுசருக்கு உதவி செய்யற வேலையா அவரு இங்க நிர்மல்குமார் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தானே இதுல தெரிஞ்சுக்க முடியும். இப்ப புசி ஆனந்த் கிட்ட இந்த மேகதாடு விவகாரத்தை கேள்வியா முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? பயங்கரமா ஓடுறாரு ராஜ்மோகன், அதுக்கு ஒரு பயங்கரமான இயற்கை அவசரம் அளவு போயிட்டாரு. அவருக்கு இயற்கை அவசரம் வந்துச்சுன்னா பின்னாடி பக்கம் போனோம், கார்ல போய் ஏறாரு. எதுக்கு ஏறாரு? பில்டிங் கூட தானே போவாங்க இயற்கை அவசரம்னா, கார்ல எதுக்கு போய் ஏறாரு அவரு? ஏதோ ஒண்ணு அதான் நம்ம சொல்றோம்ல, ஏதோ ஒண்ணு சொல்றோம், மக்களை நம்புவாங்க அப்படின்னு நான் நினைச்சது சொல்றது. கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி மேகதாது பிரச்சனையே வந்து மேகதாது அணை கட்டப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க. அதை வந்து ஒன்றிய அரசியலே நம்ம சொல்லுவோம், அப்ரூவல் வாங்குவோம், அந்த அளவுக்கு அவங்க
போறாங்க. இப்ப நம்ம உபரி நீரை தான் இப்ப திறந்திருக்கிறோம். இப்ப திறந்திருக்கிறது கொள்கை வந்து அணை கட்டுறது. மழை அதிகமாயிடுச்சு, தண்ணியை வந்து அணையில தேக்கி வைக்க முடியாது, திறந்து விடுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய உபரி நீரை வடிகால் மாநிலமாக தமிழ்நாட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் தொடக்கத்துல இருந்து குற்றச்சாட்டு. உரிமை அப்படின்னா எந்தெந்த மாதத்துக்கு என்னென்ன அளவு தண்ணி வேண்டுமோ அதை திறந்து விடணும், அதான் உரிமை. இவங்க தண்ணி அணை நிரம்பினோடனே திறந்து விடுறது, தாக்கு பிடிக்காம திறந்து விடுறதெல்லாம் வந்து உரிமை சார்ந்தது கிடையாது. அவர்கள் தப்பிப்பதற்காக திறந்து விடுறது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளாக அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றாங்க. திமுக சொல்லுது, எல்லா கட்சிகளும் சொல்றாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஓடுறாருல புஷி ஆனந்த், விஜய் வாயை திறக்கிறது கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சப்ஜெக்டை பத்தி தெரியவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நீங்க கூட்டினீங்கன்னா அங்க இருக்க வரக்கூடிய தலைவர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க, பாயிண்ட்ஸ் முன் வைப்பாங்க, நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்படியே உட்காந்துருக்க முடியாது, ஓகேவா? அப்ப அதுக்கு பயந்துக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்டுறது கிடையாது. புஷி ஆனந்துக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. இதெல்லாம் சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, நம்ம அடிப்படை பிரச்சனை உணவு பிரச்சனை. மக்கள் வந்து உழவர்களை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டாடுறோம், எவ்வளவு தூரத்துக்கு பேசுறோம், அவங்களாம் நீங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. விஜய் தானே சொன்னாரு, எனக்கு ROV எல்லாம் தெரியும். அவர் தண்ணிக்கு அடியிலேயே போயிட்டு அணையோடைய உறுதித்தன்மையை போய் இவரை ஆராய்ஞ்சிட்டு வந்துருவாராம், அந்த அளவுக்கு இவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் சொன்னாங்கன்னு வச்சுங்க, அனைத்து கட்சி கூட்டத்துல வந்திருக்க தலைவரெல்லாம் தலையில அடிச்சு என்னையா பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்கேன்றாங்க. அப்போ வந்து நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தலைவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு, முன்வைக்கிற கருத்துக்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அனைத்து கட்சி கூட்டத்தையும் நீங்க விவசாய பிரதிநிதிகள் எல்லாம் கூட்டி போட்டீங்கன்னா இந்த சிக்கல் வந்துடும். அதனால அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்டாம இருக்கிறாங்க. இவ்வளவு முக்கிய பிரச்சனையில கர்நாடகா கூட்டிட்டாங்க. இப்ப தமிழ்நாடு எல்லா உரிமைகளையும் இழந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நதிநீர் உரிமையே இழந்துகிட்டு இருக்கு. அதுக்காக கொண்டு வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை பிஜேபி உதவியோடு, காங்கிரஸ் உதவியோடு கொண்டு வந்து அதை நிறுவி வச்சிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி சினிமா சீன் மாதிரி வழக்கு போட்டாங்க, செந்தில் பாலாஜியை துரத்துறாங்க, விசாகன் IAS தலைமறைவுன்னு செய்து போடுறாங்க. அவர் IAS ஆபீசர், அவர் எங்க தலைமறைவாக முடியும்? விசாகன் IAS தலைமறைவு. விஜய்னா ஒரு ஹீரோ, மற்றவங்க அப்படியே ஓடி ஒளியிறாங்க இவரை பார்த்துட்டு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அவ்வளவுதான் நோக்கமே தவிர காரியமே இதுல கிடையாது. இந்த வழக்குல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சது ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.